வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக்பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் வெப்பு. இந்த வாட்ஸ்அப் வெப்பை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுறது. இப்போ நார்மலாக மொபைலில் நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி கம்ப்யூட்டரில் ஒரே செகண்டில் மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மேலே வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வெப் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா QR கோடு ஒன்று வரும். உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் 3 டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு ஒரு ஆப்ஷன் வரும். மொபைலில் ஒரு ஸ்கேனர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை எடுத்துன்னு போயிட்டு கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரே 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் உடனே உங்கள் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் கம்ப்யூட்டருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் கம்ப்யூட்டர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற வீடியோ, ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் கம்ப்யூட்டருக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுறேன். இமேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இமேஜை ரைட் சைடு கார்னரில் ஒரு ஏரோ மார்க்கு கீழே பார்த்துட்ருக்கோம். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் நம்ம கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகிடும். இதையே ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோ இல்லை ஆடியோ என்னென்ன நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்குதோ அதெல்லாம் கம்ப்யூட்டர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே. இப்போது மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.